எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பை பார்த்திங்கன்னா, இந்த 2025 வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி அப்படின்னா சிங்கம் ராசின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு காரியத்தை நல்லா பாருங்கள், சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்வம் வேகம் அதிகமாக இருக்கும். அதாவது அதை செஞ்சுட்டு தான் உக்காருவாங்க, அதை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மனசு அங்கே தான் அந்த எண்ணமெல்லாம் இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு போகிற காரியமெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடுது. ஆனால் நமக்கு போகிற காரியம் பாருங்கள், அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் கொடுப்பான். சரிங்களா? இப்போ பொதுவாக பாருங்கள், சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கூட்டாளிகளுக்கு பொண்ணு பார்க்க போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லவ் சக்ஸஸ் ஆகும், அவங்களுக்கு திருமணம் ஆகும், அவங்களோட படிப்பு நல்லாயிருக்கும், அவங்களோட பேங்கு அலுவலக பிரச்சனை இதெல்லாம் சால்வ் ஆகும், ஒரு லோன் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். ஆனால் நமக்கு பாருங்கள், இன்றைக்கி வா நாளைக்கு வா அடுத்த வாரம் அடுத்த மாதம் இது மாதிரி தள்ளி போகும். நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தா அந்த வெளிநாடு போகிறதுக்கு, வெளி மாநிலம் போகிறதுக்கு, வெளி பயணம் போகிறதுக்கு, இல்லை படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி டாக்குமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ யோசிப்போம், என்னடா நம்ம நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, நமக்கு ஏன் தடையாக இருக்குதுன்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது. எப்போன்னா மார்ச் 29 திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்தார் பார்த்தீங்களா, அதில் இருந்தே உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தடைப்பட்ட நேரம் தான். அதனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு குழப்பம் நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். அதனால தான் நான் முழுக்க நான் சொல்கிறது என்னென்னா, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஃப்ரெண்டுகளுக்கு, சொந்த பந்தம், மாமன் மச்சான், அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை முன்னே போய் நிற்க வேண்டாம். ஏன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. 10 ரூபா வாங்கி கொடுத்தா கூட அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் கட்டக்கூடிய நிலைமை வரும். சொத்து பிரிக்கல நினைப்பீங்க, பிரிக்க முடியாது. தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்ப்பீங்க, மாற்றங்கள் ஏற்படாது. நல்லது நடக்கும் நம்பி போகிறீங்க, காலதாமதங்கள் ஆகுது, மன உளைச்சல் ஆகுது, நேரம் வேஸ்ட் ஆகுது, தவிர நல்லது நடக்கலை. பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கை கட்டுறது வாய் கட்டல, வாய் கட்டுறது கை கட்டல. கிட்டத்தட்ட அலுவலக பிரச்சனை, பேங்கு பிரச்சனை, லோன் பிரச்சனை, இது போல் நிறைய காலதாமதங்கள் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு நடக்கிறது பார்த்தா அஷ்டமத்து சனி. அந்த அஷ்டமத்து சனி நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த அஷ்டமத்து சனியில் நஷ்டங்கள் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். கிட்டத்தட்ட பார்த்தா இன்றைக்கி இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியில் இருந்து, அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார். உங்களுக்கு யாருக்கு எவ்வளோ தடை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ, யார் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாரோ, அவர் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார். அப்படி வக்கரத்துக்கு போனதுனால உங்களோட காரியம் நல்லா இருக்கும். நிச்சயமாக இந்த 4.5 மாதம் உங்களுக்கு நினைச்சதை நடக்கும். அதாவது நம்பிக்கையை நீங்கள் போராடுங்க. சரிங்களா? இது ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் ஜென்மத்தில் வந்த கேது பகவான் சரியில்லை. அதாவது பார்த்தா மே மாதம் 18ஆம் தேதி பாருங்கள், இந்த ராகு கேது பயிற்சி ஆனது கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. மே மாதம் 18ஆம் தேதி பார்த்தா ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்திருக்கிறார். ஜென்மக்கேது காலை சுத்தன பாம்பு கடிக்காது போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தா கேது பகவான் என்னைக்கு உங்கள் ராசியில் உக்காந்தாரோ அதிலிருந்து இது வரைக்கும் பாருங்கள் நிறைய மன உளைச்சல். உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. படிச்சிருப்பீங்க, படிப்புக்கு உண்டான வேலை இல்லை. ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருப்பீங்க. குடும்ப தேவை ஒன்று இருக்குல்ல, கமிட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக வேண்டி. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்ச காலம் உங்களுக்கு நல்லா இல்லை. ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போனதுனால தான் இந்த ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுதான் சொன்னேன், இந்த ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் நீங்கள் இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, தொழில் அமைக்கிறதோ, இன்றைக்கி வண்டி வாங்குறதோ, கார் வாங்குறதோ, இல்லை மாற்றுறதோ, புதுப்பிக்கிறதோ, ஒரு காரியம் செய்கிறது. சாமி இதெல்லாம் செய்கிறது காசு வேணுமே, இப்போ நானே கடனில் இருக்கிற எப்படி வாங்குறது? கண்டிப்பாக. அதாவது எப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் கடன்பட்டு வாங்கினாலும்
ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை இது நம்ம வந்து சனி பகவான் நமக்கு அந்த கஷ்டத்தில் விடுபட்டு கொடுத்துட்டு போயிடுவார். காரணம் என்னென்னா, அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாக்கோடு போயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வகையில் செலவு பண்ணலாம், அது வேறு வகையில் செலவாகிட்டு போயிடும். அதனால் இன்றைக்கி சனி வக்கரத்தில் போகும்போது, அதுதான் காற்றுள்ள போது தூத்திக்கோன்னு சொல்கிறது. சரிங்களா? காற்றடிக்கும் போது தூத்திக்கணும், அது நல்லது. மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும், பயன்படுத்திக்கிறது. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரத்தில் போகும்போது இந்த நவம்பர் 28க்குள்ளார பயன்படுத்திக்கோங்க. அப்போ உங்கள் ராசிக்கு கேது பகவான் உட்காந்தாரு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சரியில்லை. அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தா காலச்சுத்தன பாம்பு மாதிரினா என்னது, நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம், அது முடிகிற மாதிரி கண்டிஷன் வருது, ஆனால் முடிச்சு கொடுக்குறதுக்குள்ள சங்கட செலுப்பப்பட்டு தான் வெளியில் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம தேவையே இல்லாத வேலைகள் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வரணும். சரிங்களா? காலாஸ்திரி போயிட்டு வரணும். காலாஸ்திரி போயிட்டு வந்தால் நல்லது. ஏன்னா ராகுக்கு எதுக்கு காலாஸ்திரி போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லா இருக்கும். சனி பகவானுக்கு திருநள்ளாறு போகணும். சனி உங்களுக்கு அஷ்டமத்து சனிக்கு திருநள்ளாறும், ஜென்மக்கேது வந்ததுனால காலாஸ்திரி, இந்த 2 இடத்துக்குமே போயிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிம்ம ராசிக்காரங்க கேட்குற கேள்வியெல்லாம் ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தா, சாமி எனக்கு எந்த சாமி கும்பிட்டா நல்லாயிருக்கும், எந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த கேள்வியில் கண்டிப்பாக இருக்குது. அப்படி பார்த்தா ஸ்ரீ லலிதாம்பிகை என்ற கடவுள் இங்கே கும்பிடணும். ஸ்ரீ லலிதாம்பிகை, அதாவது திருமியஞ்சூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்க்கும்போது இப்போ 17ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, அதாவது ஆவணி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கே வராரு. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஒரு வாடகைக்கு போய் சேர்றீங்க, அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது யார் சரி பண்ணி கொடுப்பா? ஹவுஸ் ஓனர் தானே சரி பண்ணி கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு திருமணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, தொழில் இல்லை, படிப்புக்கு உண்டான பலன் இல்லை, எடுத்த முயற்சி நடக்கலை, நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க, இல்லை இது போக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கிறீங்க, அப்போ உங்களுடைய காரியங்கள் இல்லாமல் பெண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் யார் சரி பண்ணி கொடுக்கணும்? உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரியன் தான் சரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே சூரியன் தான். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சூரியன் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தான் சொந்த வீட்டுக்கு எப்போ வருவார்னா வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் உட்காருவார். ஆவணி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். இந்த 31 நாட்கள் மட்டும்தான், ஒரு வருஷத்துக்கே 31 நாள் மட்டும்தான் தன் சொந்த வீட்டில் உட்காருவார். அப்படி பார்த்தா இந்த 12 மாதத்தில் 11 மாதம் வெளியில் தான் இருப்பார். அவர் ஒரு மாதம் மட்டும்தான் தன் சொந்த வீட்டுக்கு வருவார். அப்படி வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த சூரியன் உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒன்று. அப்போ உங்களுக்கு பார்த்தா இந்த மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சார பார்த்தீங்களா, ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவர் யாருன்னா குரு மட்டும்தான். நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாவிகளாக தான் இருந்தாங்க. புரியுதுங்களா? ஆனால் இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வருது. குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல ஆல்ரெடி நல்லதை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? சனி அஷ்டமத்து சனி வந்ததுனால கொடுக்கல. ரெண்டாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி இப்போ 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, இப்போ கடகராசியில் உட்காந்துருக்கிறாரு, அதனால ஒரு மாதமும் உங்களுக்கு கொடுக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபேவராக வந்திருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கு வராரு. அதாவது உங்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த கட்டான்றது இந்த சனி பகவான் இப்போ வக்கரம் அடைஞ்சிட்டாரு. 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு இப்போ குரு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இது எல்லாமே வர நேரம் உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஃபேவராக மாறப்போகுது. இதில் மெயினாக உங்களுக்கு நல்லது நடக்கிறது காரணமே பார்த்தா இந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போனது தான் உங்களுக்கு மெயினாக பரவாயில்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி கரெக்டான்றது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உக்காந்துருக்கிறாரு. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் உக்காந்தா சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளால் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கிறதோ இல்லையா, நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டீங்க, அனுபவங்கள் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய அறிவு திறமை யோசனை எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தால் நீங்கள் எப்படியே வாழ்ந்துருக்கலாம், பொழுது போன பிறகு புத்தி வந்த மாதிரி. சரிங்களா?
இப்படி இருந்துட்டால் கூட உங்களுக்கு சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார், அஷ்டமத்து சனி. அதனால தான் நான் முன்னே சொன்னேன், சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வந்து இப்போ வக்கரத்துக்கு போனதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த உடல் உபாதை, ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தா கண்டிப்பாக குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதாவது மென்சஸ் நேரம் பீரியட் டைமில் வந்து கண்டிப்பாக வயிற்று வலி, உடல் உபாதைகள் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பார். இது எல்லாம் கண்டிப்பாக இப்போ குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி, அதாவது உங்களுடைய நேர காலத்துக்கு இது வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இதுக்கு மேலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு நல்லா தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா, ஆடம்பரத்துக்கு எதாவது செய்கிற மாதிரி இருந்தால் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். அத்தியாவசியம்னா நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம், நீங்கள் செஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.